அப்போ வந்து காங்கிரஸ் வந்து தாரை வார்த்து விட்டது கச்சத்தீவை, திமுக அதை மறைத்து விட்டது. இந்த குற்றச்சாட்டு பாஜக தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை? அதுங்க, மரியாதைக்குரிய இந்திய பிரதமராக இருந்த பிஜேபியை சேர்ந்த திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் நாடாளுமன்றத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மார்க்க பந்து என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எழுந்து ஒரு கேள்வியை எழுப்புகிறார். பிரதமர் யார்? மரியாதைக்குரிய திரு வாஜ்பாய். கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டு விட்டதா? தெளிவாக பதில் சொல்கிறாரு. நான் அதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு அனுப்புகிறேன், உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். தெளிவாக சொல்கிறாரு, ஆங்கிலத்தில் சொல்கிறாரு. ஒரு இடத்தை, இந்தியாவினுடைய ஒரு இடத்தை இன்னொரு நாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 2/3 மடங்கு மெஜாரிட்டி மெம்பர்கள் ஆதரிக்க வேண்டும், சட்டத்தை ஏற்ற வேண்டும், அது நாடாளுமன்றத்திலும் ராஜ்யசபாவிலும் நிறைவேற வேண்டும். அப்படி எந்த விதமான நிறைவேற்றமும் நடந்ததாக குறிப்பு இல்லை. கச்சத்தீவு அதை ஒப்படைக்கணும்னா இதெல்லாம் பண்ணியிருக்கணும். நான் அலசி பார்த்து விட்டேன். உங்கள் கேள்வியை முன்னால் கொடுத்தீங்க, நான் அதை அதிகாரிகளை கொண்டாட சொல்லி நம்ம கொடுத்துருக்கோமான்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு தீர்மானம் போடணும், அந்த தீர்மானம் இங்கே எதுலேயுமே இல்லைன்னு எங்கிட்ட கொண்டு வந்து காமிச்சாங்க. அதனால் கச்சத்தீவு ஒப்படைக்கப்படவில்லை. ஒன்று அவர் சொல்கிறது வாஜ்பாய். ரெண்டாவது சொல்கிறாரு, ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அது என்ன ஒப்பந்தம் என்றால், எங்கள் மீனவர்களும் அங்கே போய் இளைப்பாறுவதற்கும் வலை உலர்த்துவதற்கும் அங்கே ஒரு இயேசுபிரான் கோயில் இருக்குது, அந்த கோயிலில் போய் எங்கள் ஆட்களும் போய் அங்கே தரிசனம் பண்ணுறதுக்கு கொடுக்கணும்னு நட்பின் முறையில் திருமதி பண்டாரநாயகா பிரதமராக இருந்த பொழுது அவர்கள் கேட்டபோது மனிதாபிமான அடிப்படையில் ஒப்புக்கொள்ளப்படும். இது யார் சொன்னதுன்னா, மரியாதைக்குரிய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னது. இப்போ ஆர்டிஐல நான் கேட்டேன், கச்சத்தீவை கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு நமக்கு கொடுக்குறாங்க, இந்த அனுமதியை கொடுக்குறாங்க. நம்மளுடைய இடம் கச்சத்தீவை கொடுத்து அது இந்தியாவுக்கு உள்ளது தானே. நம்ம தான் அவங்களுக்கு வலை உலர்த்துவதற்கும் வர்றதுக்கும் சாமி கும்பிட்றதுக்கும் நம்ம தான் அனுமதி கொடுக்குறோம். சரி, அவங்க கொடுக்கல. அப்படிதான் அந்த தீர்மானத்தை இந்திரா காந்தியும் பண்டாரநாயகாவும் அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற குறிப்பில் இதெல்லாம் இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து பார்க்கணும். மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், நான் ஆர்டிஐயில் பார்த்தேன்னு அது அவருடைய பேட்டியை நான் முழுமையாக பார்த்தேன். எனக்கு இந்த சாணியை குழைச்சி செவுத்தில் அடித்தா மாதிரி இருக்காது, ஒன்றுமே புரியல. என்னென்னவோ சொல்கிறாரு. ஆர்டிஐயில் அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க அப்படின்ட்டு. அது ராமநாதபுரம் மன்னருக்கு சொந்தம். ஆமாம், ராமநாதபுரம் மன்னருக்கு தான் சொந்தம். நாங்கள் எப்போது இல்லைன்னு சொன்னோமா? 2 ஏக்கர் நிலம் அது இந்தியாவுக்கு தான் சொந்தம். வாஜ்பாய் சொல்கிறாருங்க, இந்திரா காந்தி அப்படிலாம் கொடுத்துட மாட்டாங்க. எங்க இந்திரா காந்தி கச்சத்தீவு யார் சைடு? நீங்க சொல்லி இந்திரா காந்தி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, இப்ப கச்சத்தீவு யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு கச்சத்தீவு? நம்ம கிட்டே இருக்கு. நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கா? ஆமா. எப்படி சார் நம்ம கிட்ட இருக்கு? நீங்க ஒரு ஆள் தான் சொல்றீங்க. ப. சிதம்பரம் முதற்கொண்டு காங்கிரஸ் தலைவர்கள் முதற்கொண்டு யாருமே சொல்றது இல்லையே. கச்சத்தீவு அங்கதான் இருக்கு, இலங்கை கிட்ட தானே கொடுத்ததா தானே இருக்கு. 1974 ஒப்பந்தம் போடப்பட்டது. 1976 இருந்த மீன்பிடி உரிமையும் இழந்துட்டோம். அப்ப அந்த ஷரத்து மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுதான் ஆர்டிஐல கிடைத்த நமக்கு தகவல். அப்ப இந்தியாவுக்கு உரியது கச்சத்தீவு, ஆனால் அது இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. இப்ப இலங்கை இருக்கக்கூடிய அமைச்சர் கூட சொல்றாரு, 2013 வெளியுறவுத்துறை அமைச்சரா பெரிஸ் அப்படிங்கிறவர் இருந்திருக்கிறாரு இலங்கையில. அவர் வந்து கச்சத்தீவு வந்து எங்க இலங்கைக்கு உரியதுதான், நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. அதற்கு மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி சொல்லியிருக்கிறாரு, நாங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு நாங்க அதை வாங்கிக்குவோன்னு. அப்ப உலகம் முழுவதும் தெரிஞ்ச விஷயம் இதுதானே, கச்சத்தீவு இலங்கை கீழதான் இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல அந்த ஒப்பந்தத்தை தடை செய்வதற்கு வழக்கு போடுவோன்னு சொன்னாரு. இலங்கை மீனவர்களே அங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த கச்சத்தீவுக்கு பக்கத்தில் தான் ஆழ்கடல் இருக்குது. இப்போது மரியாதைக்குரிய திரு ராமசாமி அவங்க சொன்னாங்க,
மீனவர்கள்லாம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து இப்போ பாருங்க தொடர்ந்து பிடிக்கப்படுறாங்க. இப்போ நடக்குது, அது படகுகள் பறிமுதல் செய்யப்படுது. சரி, என்ன யா சொன்னாங்க? கேக்குறேன், இல்லாத கச்சத்தீவை எதுக்கு நாங்க மீட்போங்கிறாங்க? நீங்க சொல்றீங்கல்ல ஆ. நம்ம கிட்ட தாங்க இருக்கு. ஆமா, நம்ம கிட்ட கச்சத்தீவை தான் இருக்கு. குடுக்கலனா அப்புறம் ஏன் இங்க வாக்குறுதிகள் வரிசையா வருது? அதிமுக யார் இருக்கட்டும், கொடுக்கறது திமுக வாக்குறுதி? இருக்கட்டும். என்னங்க உங்க கூட்டணியில தான், காங்கிரஸ் கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக கூட இந்த வாக்குறுதியை தானே குடுக்குறாங்க. அவங்க அதை ஒழுங்கா கச்சத்தீவை பார்க்கணும். மீட்போம்னு அவங்க ஒழுங்கா அதை பார்க்காம பேசுறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். சரி, இந்த இடத்துல